ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ பிறக்கக்கூடிய 2025 நியூ இயர்ல கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கணும், கிரக பெயர்ச்சிகள் எந்த மாதிரி ஆயிருக்கணும் பார்க்கலாங்க தொடர்ந்து. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. இது கூடவே இந்த கடகராசிக்காரங்களோட குடும்பம், தொழில், வியாபாரம், வேலை எப்படி அமையும் அப்படின்னும், எந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னும், இவங்களுக்கு எந்த மாதிரியான சுப பலன்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலே ஜென்ம ராசியில செவ்வாயும், தைரிய வீரிய ஸ்தானத்துல கேதுவும் இருக்கிறாருங்க. எதிரி ஸ்தானத்துல சூரியன், புதன், சந்திரனும் இருக்கிறாங்க. சமஸ்தானத்துல சனி, சுக்கிரனும் இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்துல ராகு தாங்க இருக்கிறாரு. அதே லாபஸ்தானத்துல குரு இருக்கிறாங்க. இது மாதிரியான கிரக அமைப்பு தாங்க இருக்குது. கிரக பெயர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா பிறக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டுல மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மே 15ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அடுத்து வரக்கூடிய மே 18ஆம் தேதி மீன ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கும், கன்னி ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய 2025ஆம் ஆண்டுல தாங்க நடக்க போகுது. நியூ இயர் பிறக்க போகுதுங்க. அதனால பல்வேறு புதுமைகள் எல்லாமே தர காத்திருக்குது இந்த கடகராசிக்காரங்களுக்கு. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அதுக்கு எல்லாமே இப்ப விமோசனம் கிடைக்கிற ஆண்டா தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த கஷ்டங்கள் எல்லாமே எப்ப தீரப்போகுது அப்படின்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு இனிமே நல்ல பலன்கள் தாங்க கொட்ட போகுது. அந்த வகையில இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த நியூ இயர் என்னென்ன பலன்கள் தரப்போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த கடகராசிக்காரங்க சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாமே கடந்த 3 வருஷமா அனுபவிச்சிருப்பீங்க. வெளியில சிரித்தாலுமே உள்ள அழுதுகிட்டு தாங்க இருந்திருப்பீங்க. அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சனியோட பாதிப்பும், வக்கர சனியோட பாதிப்பும், குருவோட பாதிப்பு அப்படின்னு உங்களை படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்திருக்குங்க. எதெல்லாம் சரியோ அது எல்லாமே தப்பா தெரிஞ்சிருக்கும். எதெல்லாம் தப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியா தாங்க தெரிஞ்சிருக்கும். அஷ்டம சனியோட பாதிப்பு இருந்த 9ஆம் இடத்துக்கு சனி போகும்போது சகலவித பஞ்சாயத்துகளும் உங்களுக்கு தீர்ந்துடுங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுமே கொடுக்க போகுதுங்க. இது வரைக்கும் நீங்க பட்டுட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து உங்களோட ரூட் கிளியராக போகுதுங்க. இந்த கடக ராசியில புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு நட்சத்திரங்களை கொண்டிருக்குதுங்க. சந்திரனை ராசி அதிபதியா கொண்டவங்க தாங்க இந்த கடகராசிக்காரங்க. இந்த வருஷம் செல்வ செழிப்போட வாழ்க்கையை உங்களுக்கு அள்ளித்தர போகுதுங்க. எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்தாலும் அதுல வெற்றி தான் அடைய போறீங்க. சேமிப்பு ஆதாயம் கூட உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி விஷயத்துல நீங்க முதலீடு செஞ்சு வைப்பீங்க. அது உங்களுக்கு பின்னாடி உதவுற வகையில தாங்க இருக்கும். எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா, ஏதாவது லேண்ட் வாங்குவீங்க, இல்லைன்னா வீடு வாங்கலாம், ஜுவல்ஸ் இது மாதிரி எல்லாம் வாங்கி வைக்கலாங்க. இல்ல ஷேர் மார்க்கெட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு டபுள் மடங்கா பணத்தை கொடுக்கற வகையில தாங்க அமைஞ்சிருக்கும். கடினமா உழைக்கிறது மூலியமா உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்க போகுதுங்க. இந்த கடகராசிக்காரங்களோட குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேச்சில வசீகரமும், இனிமையும், வேதாந்த ரகசியங்களும் கலந்த மாதிரி தாங்க இருக்கும். அதனாலேயே நீங்க பேசுற பேச்சு மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாம கூட போகலாம். சொசைட்டில பெரியவங்க மத்தியில உங்களோட மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உயர போகுதுங்க. தாயோட உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவெல்லாம் வரலாங்க. அதனால அவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கூட உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. இதனால வரைக்கும் உங்க கைக்கு கிடைக்காம கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்த சொத்துக்கள் கூட உங்களுக்கு சாதகமா தாங்க சேரப்போகுது. ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்களோட குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை தாங்க உருவாக்கி லைஃப் ஸ்மூத்தா நடத்திக்கிட்டு போவீங்க. உங்களோட உறவினர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. இப்போ நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உதவி செய்வாங்க. திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் சில தடைகள் எல்லாம் வரலாங்க. ஏன்னா அது எல்லாமே உங்க ரிலேட்டிவ்ஸால தான் வரும். இது எல்லாத்தையுமே சமாளிச்சு திருமண வாய்ப்பை நீங்களே தேடி போங்க. என்கேஜ்மெண்ட் ஆகுங்க. உங்களோட உடல் மற்றும் உள்ளத்தோட ஆரோக்கியம் நல்லா தாங்க இருக்கும். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல வீண் செலவெல்லாம் செய்யற நிலை உருவாகுங்க. அடுத்ததா பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல குரு பாக்குறாருங்க. அதனால கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது. தெய்வ அனுகிரகம் கூட உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. பொருளாதாரம் உங்களுக்கு சீராதாங்க இருக்கும். அதனால பண பிரச்சனைக்கான தீர்வு
வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை கொடுத்துருவீங்க. வேற எங்கேயாவது பணம்லாம் வாங்கணும் இல்லை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே செஞ்சு முடிக்க முடியுங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனக்கவலையும் தூக்கமின்மை கோபமா இருந்தது இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து விலக போகுதுங்க. உடல் நலத்துல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீர போகுதுங்க. ராகு வந்து 8ஆம் இடத்துல வராருங்க. அதனால வீட்டுல இருக்கிற பெரியவங்க உடல்நிலையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. அதுவும் 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பெருசா எந்த ஒரு உடல் ஆரோக்கிய கோளாறுமே ஏற்படாதுங்க. இந்த கடகராசிக்காரங்க பெண்களா இருக்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு கைத்தொழில் ஏதாவது கத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து நீங்க மேன்மை அடையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்றவங்க, உணவு பண்டங்களை வந்து தயாரித்து விற்கிறவங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் விற்கிறவங்க, இப்படின்னு இவங்க எல்லாருக்குமே விற்பனை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. பொருளாதாரம் வந்து நிறைவா தான் இருக்க போகுது. அதனாலேயே மேக்சிமம் பெண்கள் வந்து கைத்தொழில் ஏதாவது கத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்காவது அது இருக்கும். திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுதுங்க. சரியான வரன் எல்லாம் இப்ப அமைய போகுது. பெண்களா இருக்கிற பட்சத்துல குறித்த நேரத்துல தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. ஏற்கனவே மேரேஜ் ஆன பெண்களா இருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே விலக போகுதுங்க. கூடவே சந்தோஷமான வாழ்க்கையை தாங்க நீங்க வாழ போறீங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிறவங்களை பத்தி பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து மகிழ்ச்சியான சுப செலவுகளை நீங்க செய்யற வாய்ப்பு எல்லாமே உருவாக போகுதுங்க. உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் வந்து உங்க கையில கிடைக்குங்க. நீங்க பேசுற பேச்சுல ஒவ்வொரு வார்த்தையுமே மற்றவங்க வந்து வேத வாக்காத்தான் எடுத்துக்குவாங்க. அதனாலேயே நீங்க பேசுற பேச்சுல நிதானமும் பொறுமையும் கொஞ்சம் கவனமும் தேவைங்க. உங்களோட நல்ல செயலால புகழ் எல்லாம் அதிகரிக்க போகுதுங்க. வீடு மனை வாகனம் இந்த வகையில எல்லாம் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதனால மன மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க. தந்தை வழி சொத்து மூலயமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா வியாபாரிகள் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க ஏதாவது ஃபுட்டு வந்து செஞ்சு விற்கிறீங்க அப்படின்னாலும் பர்னிச்சர் இல்லைன்னா ஆடம்பர பொருட்கள் இது மாதிரி உற்பத்தி செஞ்சு விற்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து அதிக லாபம் கிடைக்குங்க. உங்க கூட வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் வந்து உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. விற்பனையில் வந்து தகுந்த மேன்மையை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஏற்றுமதி தொழில் செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய ஆர்டர் எல்லாம் கிடைக்கலாம். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. விரயஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு புதிய புதிய முதலீடு எல்லாம் செய்ய பார்ப்பீங்க. இந்த முதலீடு வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. அரசியல்வாதியா இருக்கிற பட்சத்துல உங்களோட செயல்களுக்கு வந்து சாதனைகளா மாத்திக்குவீங்க. கட்சியோட மேலிடத்துல வந்து பாராட்டு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்க தொண்டர்கள் வந்து புதிய செயல்கள் எல்லாமே செஞ்சு முடிப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கலைத்துறையினர் தாங்க. இவங்க வந்து புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா வேலை வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால கான்ட்ராக்ட் போட்டு வச்சுக்குவீங்க. உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம கூட வேலை செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் உதவியா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த கடகராசிக்காரங்க மாணவர்களா இருக்கிற பட்சத்துல குரு பார்வை வந்து துலா மேல விழப்போகுதுங்க. அதனால ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நன்மை கிடைக்க போகுதுங்க. விவசாயம், இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இந்த மாதிரி துறையை சார்ந்து படிக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறந்த வாய்ப்புகள் வந்து தேடி வர போகுதுங்க. அது மட்டும் இல்லாம உடல் வலிமையும் மன வலிமையும் பெறத்துக்காக யோகா, எக்ஸசைஸ் இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கோங்க. புதுசா ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க. சுக்கிரன் சேர்க்கையால டிசைனிங், ஃபேஷன் இது மாதிரியான சார்ந்த படிப்புகளை வந்து பெண்கள் எடுத்து படிக்கிறது நன்மை அளிக்குங்க. நட்சத்திர அடிப்படையில் பாத்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து மன திருப்தியுடன் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்கள் தாங்க கொடுக்க போகுது. எங்கேயாவது வெளியில பயணம் போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறது, பெரியவங்களை சந்திக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குங்க. உங்களோட வேலையை நீங்க கரெக்டா செஞ்சு முடிக்கிறது மூலயமா பதவி உயர்வை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. இது வந்து உங்களுக்கு வெற்றி பாதையை தான் தேடி தரப்போகுது. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நாளா உங்ககிட்ட இருந்த ஆசை எல்லாமே இப்போ நிறைவேற போகுதுங்க. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஆர்டர் எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் வியாபாரத்துக்காக சரக்குகளை போய் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. லாபம் வந்து உங்களுக்கு அதிகமா தாங்க இருக்குது. ஆனாலுமே கூட சின்ன சின்னதா செலவுகள் எல்லாமே வரலாம். எந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து ஆர்வம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. இந்த வருடம் வந்து கடன் பிரச்சனை எல்லாமே குறையும். வீண் அலைச்சல், வீண் பயம் இது எல்லாமே குறைய போகுதுங்க. அடுத்ததா ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களை பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து எடுத்த காரியத்தை எப்படியுமே செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுல வந்து பின்வாங்கவே மாட்டீங்க. நீங்க வீண் செலவெல்லாம் உண்டாகலாங்க. வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்குற வாய்ப்பு கூட வரும் உங்களுக்கு.
பணவரவு வந்து ஆனால் எதிர்பார்த்தபடி தாங்க இருக்கும். இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்திசாலித்தனமாக மேலதிகாரிகள் கொடுக்குற வேலையை எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சு முடிங்க, உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். இது மாதிரியான பலன்கள் தாங்க இப்போ பிறக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டுக்கான கடகராசிக்காரங்களுக்கு பலன்கள் அமைஞ்சிருக்குது. பரிகாரமா முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க, நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.